த நேம் இஸ் கன்சிஸ்டன்சி சவாலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வாங்க நேற்று விட்ட கதையை தொடருவோம். வழக்கம் போல் எடிட்ட முடிச்சுட்டு ப்ரீ ஒர்க் அவுட் சாப்பிட உட்காந்துட்டேன். 2-3 நாளாக தூக்கமே ஒழுங்காக இல்லை. அதனால் ஒரு 1/2 மணி நேரம் தூங்குவோம் அப்படின்னு சொல்லி தூங்கி எழுந்தேன். வந்து இயற்கையை கொஞ்சம் ரசிச்சுட்டு இருந்தேன். ஈவினிங் இவ்வளோ அழகாக தான் இருக்கும் டெய்லியும் எங்கள் ஏரியாவில். அந்த ரசனை முடிஞ்சதுக்கப்புறமா ஜிம்முக்கு கிளம்பி உட்காந்துட்டேன். அப்புறம் வாங்கி வந்த பிரெட்டை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். 4 ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்து வழக்கமாக, பட் இப்போ 2-3 அப்படி தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சமாச்சும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேன். தென் ஜிம்முக்கு போய் ஒரு புல் டே புல்லப்ஸை வார்மப்பாக போட்டுட்டு அப்படியே புல் டவுன் அண்ட் சீரியர் கேபிள் ட்ரெஸ் போட்டேன். எங்கள் ஜிம்மில் இவருக்கு தான் வேலை. எங்கள் மாஸ்டர் ஒருத்தர் அடிக்கடி வந்து வீடியோ எடுத்தாலே உள்ள பார்த்துட்டு போயிடுவார். லேட் வேரியேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பைசெப்ஸ்க்கு போயிட்டேன். பைசெப்ஸுக்கு ப்ரீச்சர் கர்ல்ஸில் 3 செட்டு அண்ட் அதை முடிச்ச கையோட சிங்கிள் ஆர்ம் பைசெப் கர்ல் போடுவேன். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பட் உங்களோட எல்போ ஷேக் ஆகக்கூடாது. எனக்கு ஒரு கையில் நல்லா இருக்கும், ஒரு கையில் ஒழுங்காக வராது. போசிங்க்குன்னு சொல்லி நான் தனியாக அந்த ப்ராக்டிஸும் பண்ணல. பட் இருந்தாலும் சும்மா ஃப்ளெக்ஸ் பண்ணி பார்ப்பேன் டெய்லியும். அது ஒரு ஹேபிட்டாக மாறிடுச்சு எனக்கு. எப்போவுமே ஒர்க் அவுட் முடிச்ச உடனே அந்த பம்போட ஒரு செக் பண்ணி பார்ப்பேன். இப்போதைக்கு தான் பண்ணல. பட் காம்படிஷனுக்கு ஒரு 6 to 8 monthsக்கு முன்னாடியிலிருந்து என்னோட ரொட்டீனில் போசிங்கே ஆட் பண்ணிடுவேன். அப்புறம் நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். பைசெப்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அதனால வீட்லேயே வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். தலை குளிச்சுட்டு இருந்தபோது தம்பி வந்து கேட்டான், ஃபேஸ் பேக் வேணுமான்னு சொல்லிட்டு. ஓகேடான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட உட்காந்துட்டேன். டின்னர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவன் வச்சிருந்த ஃபேஸ் பேக்கை நான் எடுத்து போட்டுக்கிட்டேன். ஒரு ஹாப்பியான விஷயம் என்னன்னா, நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்கின் கேர் ஹேர் கேர் என்னோட ரொட்டீனில் கொண்டு வர முடியும். இந்த ஹேவாக் பிரதர்ஸ்ல ஒரு பாட்டு வரும் இல்லையா, நம்ம விரும்பி போனால் அது விலகி போயிடும், நம்ம விலகி போனால் அது விரும்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரிலையன்ஸ்ல பர்பி வேணான்னு சொல்லி வச்சுட்டு வந்தேன். வீட்டில் வந்து பார்த்தா எங்கள் அப்பாவே வாங்கி வச்சிருக்காங்க. இது வெறும் பர்பிக்காக தான், வேற எதுக்காகவும் இல்லை. அண்ட் கிரேட்டினை குடிச்சு தூங்கிட்டேன். தூங்கி மார்னிங் இருந்து வழக்கம் போல கிளம்பிட்டேன். வர வழியில் சிக்கனை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். இந்த வியூ என்னமோ அழகாக தான் இருக்கு, ஆனால் ரோடு தான் சரியில்லை. அதான் வீடியோ அப்படியே ஆடிட்டு இருக்கு. வீட்டுக்கு வந்த உடனே டிவியில் அலுமினாடி சொல்லி இருந்தது. என் தம்பி வச்சுட்டு அப்படியே வெளியே போயிட்டான் போல. பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துட்டு வெளியே ரெகுலராக வரதுக்கு வந்துட்டேன். வந்து இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணிட்டு இருக்கிறேன். வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுட்டு அப்லோட் பண்ணிட்டு ப்ரீ ஒர்க் அவுட்ஸ் அப்படி ஜிம்முக்கு கிளம்பிடுவேன். ஸோ மிச்ச கதையை நாளைக்கு பார்ப்போம்.